நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி 6100 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா டே க்ளோஸில் ஸ்ட்ராட்டஜி 6700 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. அதே ஸ்ட்ராட்டஜி 35 பாயிண்டில் 5800 புக் ஆயிருக்கு. என்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருக்கு, எப்படி புக் ஆயிருக்குன்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நம்ம 9 ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25650 ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் 1 மினிட் க்ளோஸோட வேல்யூ 25648. ஸோ நியரஸ்ட் டு 50 ரேஞ்சில் 25650 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஸோ காலில் பார்ப்போம். காலில் ஒரே ஒரு மல்டிப்ளேயர் எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ட்ரியே வரல, ஏன்னா இந்த லைனுக்கு மேலே கேண்டில் எதுவும் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி என்ட்ரி வரல, ஒரு மல்டிப்ளேயரில் சின்ன ஸ்டாப் லாஸில் கட் ஆகிடுச்சு. புட் ஆப்ஷன் பார்ப்போம். புட் ஆப்ஷனில் காலையில் ஒரு ஆர்டர் எடுத்து கட் ஆகிருக்கு, மறுபடியும் ரெண்டாவது ஆர்டர் எடுத்து நம்மளுக்கு 35 பாயிண்ட் டார்கெட்டும் 50 பாயிண்ட் டார்கெட்டும் நம்மளுக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டு அதெல்லாம் வச்சு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9:17 ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து 9:19 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகிடுச்சு. மறுபடியும் 9:26 ஆர்டர் எடுத்து ரெண்டாவது மல்டிப்ளேயரில் 10:15 டார்கெட் புக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு ரிசர்ச்சும் நம்ம இப்படி தான் வெரிஃபை பண்ணணும். கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணணும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் உங்களால் பேனிக் ஆகாமல் இருக்க முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டிப்ளாய் பண்ணி ரெகுலராக ட்ரேட் பண்ணலாம். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.